3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ரவுடிசம் பண்ணியிருந்தா அந்த தம்பி இப்போ வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் இருந்திருப்பார். சரிங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு என்றைக்குமே ரவுடிசத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆதிக்கத்திலேயோ அடக்குமுறையிலேயோ யாரையும் உழைப்பு சுரண்டுவதிலே எங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ் யாரும் எதுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ன்ற பேரை சொன்னாலே மூத்திரம் போயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேராக இன்னைக்கு இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்றதை நாங்கள் பெருமைப்படுகிறோம். அந்த ராஜீவ் காந்தி என்ற பாலியல் குற்றவாளி 2023 நான் உங்களுக்கு தர்றேன். ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் ஆலந்தூரில் இருக்கிற ஒரு இளம் நீதிபதியை, பெண் நீதிபதியை கொச்சையாக பேசி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. என்ன பண்றேன், எனக்கு ரொம்ப அடிச்சு, எனக்கு ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அப்படியே போஸ்ட் கொடுக்குறாப்புல. ஆனா அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி கிடைத்த போட்டோங்களுக்கு கிடைச்சிருச்சு. இங்க தலைவருடைய வண்டிக்குள்ள இருக்கிற போலீஸ், இந்த தலைவருக்கு பிஎஸ்ஓ போட்டிருப்பாங்களே, அவர் ரெக்கார்டு பண்ணிட்டார். அவர் போலீஸ் அனுப்பணும்ல, ரிப்போர்ட் அனுப்பணும்ல. 2:38. இப்ப நீங்க இதை திறந்து பாருங்க. 2:39க்குலாம் பாலிமர் என்ற டிவியில ஒளிபரப்பிட்டாங்க. மீடியா சார். இதுக்கு பேர் என்ன? அந்த சேனலுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? மற்ற சேனல் சொல்றேன்னா ஏன் அந்த சேனல் மட்டும் சொல்றேன்? இன்னொரு சேனல் சொல்றேன், 2 சேனல். மற்ற சேனல் குறை சொல்லல. நேரம் வர்றது முன்னாடி வண்டி நிப்பாட்டினானா, நிப்பாட்டி அப்படி நடந்து வர்றானா, அங்க டிரைவரை பார்த்துல பேசணும். வண்டி இடிக்கவே இல்லை. ஏதாவது தவறு நடந்திருக்கலாம், ஆனா நாங்க விட்டுருக்க மாட்டோம், அது வேற பிரச்சனை, ரைட்டா? ஆனா அது மாதிரி நடந்திருக்கிறது. இந்த தருணத்துல எவனுக்கோ இஜெட் பிரிவு கொடுக்குறாங்க, ஒய் பிரிவு கொடுக்குறாங்க. ஏன் எங்க தலைவர் கொடுக்க கூடாது? அந்த கேள்வி வருது. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவையா? தேவை. மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க இதுவரைக்கும் இந்த தலைவரை 13 முறை கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த தலைவனுக்கு நடக்கல. ஓப்பனா சொல்ல, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, உனக்கு மட்டும் இஜெட் பிரிவு இல்லைன்னா வா மோதி பார்ப்போம். நேரடியாக சொல்றேன்ல, நானும் மறைச்சு கரைச்சு பேசல. நல்லா நீ மட்டும் ஆளை போட்டுக்குருவ, ஆனா வளவலன்னு டைலாக் பேசிக்கிறேன். உனக்கு எதுக்கு இஜெட் பிரிவு? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கிறேன். திரு விஜய் அவர்களை திருமாவளவன் ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்ணணும்? ஏன் அவர் பாஜக கைக்குலின்ற தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அது ஏன்? அதெல்லாம் யாரும் நாங்க எந்த வன்மத்தையும் நாங்க கக்கல. அன்பு தம்பி விஜய் மேல, விஜயை நாங்கள் அரசியல் படுத்துறோம். அவர் நல்ல குத்தாட்டம் போடுவார் சினிமால, சூப்பரா திரிசாவோட சேர்ந்து, நயன்தாராவோட சேர்ந்து. ஆனா அரசியல் அப்படி அல்ல தம்பி. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஹைகோர்ட் வழியா போகும்போது ஒரு வழக்கறிஞரை இடிச்சிட்டு தான் சொல்றாங்க. அதுக்கு பதிலுக்கு விசிகாவினர் பலர் அவர் தாக்கின அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்தோம். இது என்ன சார் காரணம்? என்னதான் நடந்துச்சு? இது விசிகாவினர் ரவுடிசம் பண்றதா பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? இதுல ரவுடிசம் பண்ணியிருந்தா அந்த தம்பி இப்போ வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் இருந்திருப்பாரு. சரிங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு என்றைக்குமே ரவுடிசத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆதிக்கத்திலேயோ அடக்குமுறையிலேயோ யாரையும் உழைப்பு சுரண்டுவதிலே எங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. நாங்கள் போராடுவது யாருக்காக? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை தாழை மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இன்னமும் அடக்குமுறைக்கு ஆளான மக்களுக்கு, ரவுடி பயல்களால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு, இவங்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் யாரும் எதுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ன்ற பேரை சொன்னாலே மூத்திரம் போயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேராக இன்னைக்கு இந்தியாவில் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர், ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்றதை நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் இறப்பதற்கு முன்னால் சொல்லுகிறாரு, நான் நிகழ்காலத்தில் இறந்து போய்விடலாம், நான் மனுஷன் தானே, நான் செத்து போயிருவேன். ஆனால் வருங்காலங்களில் எப்போ சொல்ற 1956 ஜனவரி மாதம் சொல்றாரு, இறப்பதற்கு முன்னால் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டாட விரும்புவார்கள், நாசகார சக்திகள். அந்த காலகட்டத்தில் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் புரட்சியாளர்கள் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். இதை பொறுக்காத ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஒரு இருப்பார். நான் தான் அவர் பேர் ஆட்டுக்குட்டி, இல்லை நான் தான் வச்சேன் அவருக்கு பேர். அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார்.
ஒரு தடவை கேட்குறாங்க, நீங்கள் பழையதை பாருங்க, என்னங்க சங்கத்தமிழ் உங்களை ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றாருன்னு, ஆட்டுக்குட்டி எனக்கு விரும்பிய பேர் தான் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டாருனால தப்பு இல்லை, வருத்தப்பட மாட்டார். அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னைக்கு வந்து அவர் யார் அப்படின்ற கேட்குற அளவுக்கு இப்போ மறைஞ்சு போயிட்டார். ஆரம்பத்தில் அவர் டெய்லி பேப்பரில் வருவார், நியூஸில் வருவார். நீங்கள் நல்லா பாருங்கள், மனசாட்சியோட பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ அரசியல் ரீதியாக நிறைய இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரைட்டா? இப்போ கொஞ்ச காலமாக அவர் ஆளையங்கானம் பேரையங்கானம். இந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவரை ஒரு உரண்டைக்கு இழுத்தா, வம்புக்கு இழுத்தா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தில் விளம்பரத்துக்கு பண்றாரு. வீண் விளம்பரத்துக்கு இவரே திட்டமிட்டு கிடைச்சிருச்சு எல்லாமே. திட்டமிட்டு அந்த ராஜீவ் காந்தி என்ற பாலியல் குற்றவாளி 2023 நான் உங்களுக்கு தர்றேன். ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் வந்து ஆலந்தூரில் இருக்கிற ஒரு இளம் நீதிபதியை, பெண் நீதிபதியை கொச்சையாக பேசி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. நிறைய அந்த பெண்ணை வம்புக்கு இழுத்திருக்கிறாரு. அதனால நீதிமன்றமே என்ன சொல்லிருச்சுன்னா, நீ எங்கேயுமே வாதாடக்கூடாது அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. நான் சர்டிஃபிகேட்டை உங்க பார்வைக்கு நான் இப்போ தர்றேன். அப்போ அவர் வேணும்னே நீ பண்ணாருன்றீங்களா? வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து யாரையும் சும்மா செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்கணும். அது என்ன பொருத்தம்னா, அவன் ஒரு பாலியல் சுரண்டல்வாதியாக இருக்க வேண்டும். அதுக்கு தம்பி ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 கேட்டுங்க, திருட்டு பயலாக இருக்க வேண்டும். ஊருக்கு போனால் காசு ஆட்டையை போட்டிருக்கிறேன், நான் வேணும் உங்களுக்கு தேவைப்பட்டா நான் நம்பர் தரேன் பேசுங்க. அங்கே ராஜேந்திரன் என்பவரிடம் 2 லட்சம் வேலை வாங்கி தருவதா ஆட்டை போட்டிருக்கிறார். மோசடி. குமார் என்பவரிடம் வந்து 5 லட்சம் ஆட்டையை போட்டிருக்கிறார். செந்தில் என்பவரிடம் வந்து 8 லட்சத்தி ஆட்டையை போட்டிருக்கிறார். எல்லா ரெக்கார்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ எல்லாம் நான் கொடுத்துட்டோம் பிரதர். இப்போ போலீஸ்கிட்ட இப்போ குண்டாஸில் உள்ள போகிறாப்புல, அது இருக்கட்டும், நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. இப்படி அந்த 10 பொருத்தமும் நச்சுன்னு இருக்குது. நடிப்பு பொறுத்தும் நல்லா இருக்குது. அதாவது எங்கள் தொண்டர்கள் வந்து ஒரே ஒரு தொண்டர் அடித்தார், உண்மைதான். ஒரு கோபத்தில் தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறேன், என்னை ரொம்ப அடிச்சு என்னை ரொம்ப வீக் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அப்படியே போஸ்ட் கொடுக்குறாப்புல. ஆனால் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கிடைத்த போட்டோங்களுக்கு கிடைச்சிருச்சு. கொலை மிரட்டல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. விசிகவினர் வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. அப்படி நான் பிரதர் நான் திருப்பி சொல்கிறேன், அப்படி என்ன எங்களுக்கு சுத்தமாக இல்லை, எங்கள் நம்பிக்கை இல்லை. நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வரேன். இப்படிப்பட்ட ஒரு பையனை செலக்ட் பண்ணணும். அந்த பையன் வந்து பாஜகவாக இருக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் இருக்கக்கூடாது. அப்போ ஏன் நம்ம ஏற்கனவே அதிமுகவை ஆட்டையை போட்டு நம்ம வளையத்தில் வச்சிருக்கோம். அதிமுக ஒருத்தர் செலக்ட் பண்றா. இப்ப எப்படி அந்த 10 பொருத்தம் பக்காவா பொருந்துதா, அதுக்கு ஏத்தாலதான் இந்த ராஜீவ் காந்தி பேரு ராஜீவ் காந்தி இருக்கணும். பேரு பொருத்தம் கிளிட்டா இருக்குது. கரெக்டா? காங்கிரஸுக்கு கரெக்ட் பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. டக்குன்னு தம்பியை கொண்டாந்து கொஞ்சம் ஜிம் பாடியாவும் இருக்கணும். அடிச்சாலும் தாங்கணும்ல, அதை பாட்டு டொப்புக்குன்னு விழுந்துருச்சுன்னா போச்சுல. அது மாதிரி எடுத்ததுமே ஏற்கனவே இவனுக்கு பணத்துல சிக்கல், பல பிரச்சனை. நம்ம அண்ணாமலைக்கு பல பக்கத்து கொட்டுது காசு, பல வகையிலையும் பல பேர் கொடுக்குறாங்க. அவரே சொன்னதானே, என் வீட்டுக்கு வாடகை கொடுப்பேன், நண்பர்கள் தான் உதவுறாங்க. நண்பர்கள், என் குழந்தைக்கு இது டியூஷன் ஃபீஸ்ல இருந்து காலேஜ் ஃபீஸு எல்லா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது என் நண்பர்கள், நான் சோறு சாப்பாடுவது என்ன நண்பர்கள், என் ஆட்டுக்குட்டிக்கு உரை இது போடுவது நண்பர்கள், இறை போடுவது, நிலம் கூட வாங்கியிருக்காரு, நிலம் வாங்குவது நண்பர்கள். இது மாதிரி இருக்கிற காசு எடுத்து கொஞ்சம் காசு எடுத்து தம்பி ராஜீவ் காந்தி தூண்டி விட்டுருக்காங்கன்றீங்களா? பக்காவா செய்தி எங்களுக்கு கிடைச்சிருச்சு பிரதர். அதுக்கு அடுத்த எவிடன்ஸ் சொல்றேன் பாருங்க. சும்மா நான் வாய்ஸ் உடல பேசினா நான் சிக்கலாகி போயிருங்க. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் வந்து என்னைக்கு இந்த நிகழ்வு நடந்துச்சோ அடுத்த நாள் 7ஆம் தேதி நடந்துச்சு. 8ஆம் தேதி நான் சொல்லிட்டேன் இதுக்கு பின்னாடி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் இருக்குன்னு. நான் எதை வச்சு சொன்னேன்னு மட்டும் கேளுங்க. அதாவது இந்த நிகழ்வு வந்து நடந்தது 2:38 மதியானம் போராட்டம் முடிச்சுட்டு வந்தாரு. வரும்போது நான் எப்படி இதை டயத்தோட சொல்றேன், 2:38 எப்படி தெரியும்னா, எங்க தலைவருடைய வண்டிக்குள்ள இருக்கிற போலீஸ், எங்க தலைவருக்கு வந்து PSO போட்டிருப்பாங்களே, அவர் ரெக்கார்டு பண்ணிட்டார். அவர் போலீஸ் அனுப்பணும்ல, ரிப்போர்ட் அனுப்பணும்ல. 2:38. இப்ப நீங்க வந்து இதை திறந்து பாருங்க. 2:39க்குலாம் பாலிமர் என்ற டிவியில ஒளிபரப்பிட்டாங்க. மீடியா சார், இதுக்கு பேர் என்ன? அந்த சேனலுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? மற்ற சேனல் சொல்றேன்னா ஏன் அந்த சேனல் பண்ணி சொல்றேன், இன்னொரு சேனல் சொல்றேன், 2 சேனல். மற்ற சேனல் குறை சொல்ல. அவன் என்ன செய்யிருக்கா, 2:39க்குலாம் ஒளிபரப்பு இருக்கிறேன். அப்போ இவன் தான் கேமராவை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடி இருந்து அழகாக எடுப்பான். நீங்கள் பாருங்க அந்த பையன், அதான் எடு கேமராவை. அவன் திட்டம் என்னன்னா, நேராக வர்றது, வந்து முன்னாடி வண்டி நிப்பாட்டினானா, நிப்பாட்டி அப்படி நடந்து வர்றானா, அங்கே வந்து டிரைவரை பார்த்துல பேசணும். வண்டி இடிக்கவே இல்லை. அதுக்கு இப்போ எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. வண்டி இடிக்கவே இல்லை. வண்டி இடிச்சுதான் இல்லையா? இடிக்கவே இல்லை பிரதர். அதான் நான் சொல்றேன், நான் என்ன பேசியிருக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு பொய்யான தகவல்களை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையின் மூலமாக ராஜீவ் காந்தியும் அந்த பாலிமர் தொலைக்காட்சி செயல்பட்டு இருக்குது. 2:38 நடந்துல 2:39 டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயாவது நடக்குமா உலகத்தில்? இவர் ஒளிபரப்பான ஒரு 1 ஹவர்ல யார் இருக்கிறார்? தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் போடல. இப்ப பிஜேபியில் தலைவரே இருக்கிறாரு, போடல. ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் இருக்காரு, போடல. மற்ற எந்த கட்சிக்காரரும் போடல, இவர் போட்டாப்ல. எல்லா சச்சினிங் ஃபுல்லா பக்காவா இருக்கு. நாங்க கொடுத்து விட்டோம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அதிவிரைவில் கைதியாகிறார்.
இதுல மாற்று கருத்தே இல்லை. இவன் குண்டாஸ்ல போறேன். ஓ. ஏற்கனவே ஒரு ஆள் குண்டாஸ் போயிட்டாப்ல, யாரும் தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்த குண்டாஸுக்கு ராஜீவ் காந்தி ரெடி. ஆனால் இப்போ நான் நீங்கள் கேட்டதுக்கு பூரா ரெக்கார்டு கொடுப்பேன், எல்லா ரெக்கார்டு கொடுப்பேன். நான் போய் உங்களுக்கு காட்டுறேன், கையில் காட்டுறேன். எப்படின்னா இது முக்கியமான ரெக்கார்டு. இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியும் யாரும் சொல்லலை. தலைவர் நான் கேட்டுட்டு தான் என்ன சொல்கிறேன். தலைவர் சொன்னார் சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் கரெக்டாக போலீஸ் கொடுத்துட்டோம்ல. ஏன்னா உண்மை உலகத்துக்கு போகணும்ல. ஏன்னா எங்களுக்கே இந்த செய்தி எப்போ கிடச்சிச்சுன்னா இன்று காலை தான் கிடச்சிச்சு. அது பிறகுதான் எங்கள் தலைவர் வந்து பதிவு போடுறாரு, ஒரு சதி கும்பல் RSS கும்பல் இதற்கு பின்னால் இருக்குது போட்டாலும் பாத்தீங்களா? அது எதுக்கு போடுறாருன்னா எங்க தலைவருக்கு கிடைத்த ஒரு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னா அவரு வந்து ஐடி விங்கு கட்சிக்கு இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் பார்த்ததுல அவங்க பாருங்க, இந்த கொடுமையை பாருங்க பிரதர், எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, இது ஒளிபரப்புனது இந்த என்ன தலைப்பு பாருங்க, திருமாவின் கார் பைக் மோதல், வெளியான புதிய CCTV, யார் மேல் தவறு, வீஸ்காவினர் அடிப்பது சரியா, தலைப்பு. இது வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னா கரெக்டாக வந்து டைம், ஏன்னா நம்ம போட்ட டயத்தை வந்து அப்லோட் பண்ணுறதுக்குன்னு டியூப் பைலட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்களே பாட்டு பாருங்க. 2:39 நல்லா பார்த்துக்க. 2:39 நடந்தது 2:38 வித்தின் அப்படி ஒரு செகண்ட் எப்படி பண்ண முடியும்? அப்போ உன் கேமரா அங்கே போட்டிருக்கிற கேமராவை எங்கே ஆர்ப்பாட்டம் நடந்துச்சோ அங்கே போடலை, எங்கள் தலைவரை ஜூம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இப்போ போலீஸ்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே, தமிழகத்தில் சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே 10 பொருத்தமும் அச்சாவாக இருக்கக்கூடிய ஒரு சங்கி பயல், அவன் சங்கி பயதான். ஏன்னா அவன் வந்து யார் வந்து தெரியுமில்ல, மாற்று சமூகத்தை கொண்டு வரல. இவன் கரெக்டாக வந்து யாரை கொண்டாடுறாங்க, மறவர் சமூகத்தை சார்ந்தவர், முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த தம்பி, ரைட்? அவனை கொண்டாந்து உள்ள விடுறாங்க. அப்போ 2 பேரும் சண்டை வரட்டும் அப்படி. எங்களுக்கு யாரும் கூட தெரியாது. இப்போ தானே இந்த டீட்டெயில் பூரா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அந்த வண்டி ஒன்றா ஸ்கூட்டர் நிப்பாட்டுறான் பாருங்க, அது என்ன? அது மாதிரி 43 வழக்குகள் இருக்கு. அந்த ஸ்கூட்டரை எங்கேயும் ஆட்டையை போட்டு கொண்டாந்துருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அவ பெரிய ஒரு கொலை முயற்சியில் அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏன் திட்டமிடுறாங்கன்னா இன்னைக்கு சனாதானத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, அவங்க முகத்திரை கிழிக்க வேண்டும் என்பதற்காக நீதிபதி யாரு, BR கவாய், அவர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். அவர் யாரு, அம்பேத்கருடைய சீடர் பிள்ளை, அவர் சீடருங்க. RSS கவாயுடைய பையன் தான் இந்த BR கவாய். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டபுள் புல்டோசர் ஆட்சின்னு சொன்ன புல்டோசர் ஆட்சி இடிப்பாய் பார்த்தீங்களா, அதெல்லாம் தடுத்து சட்டம் போட்டிருக்கிறார். சட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் அவர் மக்களிடம் இதை விலக்கி சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டில் போய் விலக்கி சொல்லியிருக்கிறார். அதில் சங்கி பயலுக்கு கடுப்பு, நூற்றாண்டு கொண்டாடி இருக்காங்க சங்கி பயலுக்கு. ஆஹா, இது ரொம்ப சிக்கலாக இருக்குன்னு. அது மட்டுமல்ல, கவாயுடைய அம்மா இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் RSS எதிர்த்து பேட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நூற்றாண்டு விழாக்கு வாங்கம்மா, எங்கள் நிகழ்ச்சியை கலந்துக்கம்மான்னு. நான் வர முடியாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருச்சு. இந்த கோவம் அவர் மேலே செருப்பு எடுத்து வீசிட்டாங்க. அது வீசினது டெல்லி தலைநகரத்தில். செருப்பில் வீசினதுமே எங்கள் தலைவர் தமிழக தலைநகரத்தில் சென்னையில் கோர்ட்டுக்குள்ள அவருக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அப்போ சங்கி பயல்களுக்கு தாங்க முடியல. உங்களுக்கு ஏன் வந்து வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ சங்கி பயல்கள் நேராக வந்து வண்டியை மறிக்கிறாங்க, மறிச்சுட்டு அதை போட்டோ எடுக்கிறாங்க. ஒருவேளை எங்கள் தலைவர் அந்த வண்டியை விட்டு இறங்கியிருந்தால் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் விட்டுருக்க மாட்டோம், அது வேற பிரச்சனை, ரைட்டா? ஆனால் அது மாதிரி நடந்திருக்கிறது. இந்த தருணத்தில் எவனுக்கோ இஜெட் பிரிவு கொடுக்குறாங்க, ஒய் பிரிவு கொடுக்குறாங்க. ஏன் எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடாது? அந்த கேள்வி வருது. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு தேவையா? தேவை. மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க பாரு, இதுவரைக்கும் எங்கள் தலைவரை 13 முறை கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த தலைவனுக்கு நடக்கல. 13 முறை, ரைட்டா? அது 2-3 முறை நானே பக்கத்தில் இருந்திருக்கிறேன். இந்த முறை கூட ஒரு கொலை முயற்சி தான். யாரு இந்த நிகழ்வு நடந்தது கூட பாரு, இறங்கி இருந்தாருன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவனோட சேர்ந்து சில வண்டிக்குள்ள சில பேர் இருந்தாங்கன்னு வேற சொல்றாங்க. உங்களுக்கு புரியுது? இதெல்லாம் வந்து வண்டி வேற, அது 2 வீலர் வேற, திருட்டுத்தனமா எடுத்தாந்துருக்கான்னு சொல்றாங்க. நீ எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க, ஒன்று பொருத்தி பாருங்க. மகாத்மா காந்தியை கொலை செய்யும் போது அந்த கோட்ஸு அவன் இதுல என்ன பச்சை குத்திருந்தேன், ஒரு இஸ்லாமியர் பேரை பச்சை குத்திருந்தான்ல, அது நமக்கு தெரிஞ்ச உண்மைதானே? அது மாதிரி நீங்க BJP ஆளை அனுப்பல, RSS ஆளை அனுப்பல, அதிமுக ஆளை அனுப்புறாங்க. அதே மாதிரி யாரு ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மறவர் குடும்ப அந்த சாதியில இருந்து அந்த முக்குளத்தூர் எது, அவனை இன்னும் மறவரா இல்லை அவர் கல்லணான்னு தெரியல, ஆனால் முக்குளத்தூர் ஊர் ராமநாதபுரம் அதெல்லாம் எடுத்துட்டான். வீடு எங்க இருக்குன்னு எடுத்துட்டாங்க, வரலாம் எடுத்தாச்சு. அவன் சாதகம் இப்போ எங்கள் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வேற பிரச்சனை. ஆனால் இது வந்து திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது. நாங்கள் RSS கும்பல் நேருக்கென்று எதுக்குறோம், உங்களுக்கு தெரியும். யார் எதுக்குறா சொல்லுங்க? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே யாரும் எதுக்குறாங்க? RSS பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது மோசமான அமைப்பு, வலிமையான அமைப்பு, நூற்றாண்டு கொண்டாடிய அமைப்பு. உலகத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு நூற்றாண்டு கொண்டாடி இருக்கு என்றால் இந்த அமைப்பு தான்.
அதே காலத்துல கம்யூனிசமும் வந்துச்சு, அதே காலத்துல திராவிடம் வந்துச்சு. திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆடுறாங்க, ஆனா ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்தியாவே ஆடுறாங்க. பிரதமர் யார், குடியரசுத் தலைவர் யார், ஆளுநர் யார், ஊபியுடைய முதல்வர் யார், எல்லாம் ஆர்எஸ்எஸ் கும்பல்களின் தலைவர்கள் தான் இவங்க சதி திட்டத்தை உருவாக்கி சதியை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். நாங்கள் முறியடித்து விட்டோம். இப்போ அவனை தூக்கி உள்ளே போடணும் குண்டாஸில். நாங்கள் சொல்லிட்டோம், கம்யூனிஸ்ட் சொல்லிட்டோம், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்கே எந்த வகையான பிரச்சனை வரக்கூடாது, மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ. இப்போ கூட மதுரை மாவட்டத்தில் சில பேர் சாதிக்காரரை தூண்டினாங்க. இன்னைக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தமிழக முதல்வர் போட்டார். சிறப்பு, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே தருணத்தில் இதையும் இழுத்து மூடுங்க. யாரை, நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை என்கொயரி பண்ணி அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை தூக்கி உள்ள போடுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, Z+ பாதுகாப்பு திருமாவளவனுக்கு அவருக்கு கொடுக்கணும்னு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்கிறோம், யார் மக்களை தாக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியக்கார பாளைய உனக்கே கொடுத்துருக்குறாங்க, ஆட்டுக்குட்டிக்கே கொடுத்துருக்குறாங்க இஜெட் பிரிவு. சொல்லாம அப்புறம் என்ன அவர் அப்புறம் நாட்டுக்குட்டி அவரு ஏங்க அந்த வாயில விட்டுருவேன். ஐபிஎஸ் இவர் கிழிச்சு தெரியாது, அதுவே சீட்டின்றாங்க. ஐபிஎஸ் இவர் படிச்சுட்டா கிழிச்சிட்டு வந்தாரு. ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே ஷூ கழுவி விட்டாரு, அதனால ஷூவை பாலிஷ் போட்டாரு. அதனால ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உள்ள இறக்கி விட்டாங்க. அது கண்டுபிடிக்கிற சூழ்நிலை தான் டக்குனு டிசைன் பண்ணிட்டு இங்கே தலைவராக உட்காந்துருக்காங்க. ஏன் தலைவர் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கல? இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கணும்ல, நல்லா பண்ணியிருந்தா திருப்பி போட்டிருப்பாங்கல்ல. ஏன்னா அங்கே சீட்டிங், ஏடிஎம் கிட்ட சீட்டிங், திமுக சீட்டிங், இங்கிட்ட இருந்து அங்கிட்டு சீட்டிங், அங்கிட்டு இங்கிட்டு சீட்டிங். எப்படி அவர் இடம் வாங்கினாரு? நீங்க தான் சொன்ன இடம் வாங்கியிருக்காருன்னு. அது எப்படி வாங்கினாரு? நாங்க தான் அரசியல் இருக்கிறோம், 25 வருஷமா இருக்கிறோம், எங்களால் வாங்க முடியுதா? அப்ப பக்கா பிராடுங்க. 420 நீ அப்படியே போடுங்க, நான் பொறுப்புங்க. இதுக்கு ஒன்று நீங்க பொறுப்பு இல்லை. நீ எங்கிட்ட விளையாடுற இஜெட் பிரிவு கொடுத்தா அடி வாங்குவேன். உனக்கு எதுக்கு இஜெட் பிரிவு தேவை? நான் கேட்கிறேன், உனக்கு எதுக்கு இஜெட் பிரிவு? ஆட்டை போறதுக்கு இஜெட் பிரிவா? நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஏங்க அவன் சேரிய தீய வச்சு எரிச்சது இல்லையா? நடந்துச்சா நடக்கலையா? அவ பாதுகாப்பு. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம். நாளைக்கு கூட விஜய் உடைய அந்த கூட்டத்துக்கு போய் நெரிசலில் செத்து போன 41 பேருக்கு நேரடியாக கரூரில் சென்று நாங்கள் 50,000 கொடுக்க போகிறோம். நாளைக்கு நிகழ்வு ஏற்பாடு பண்ணிட்டோம். எங்கெல்லாம் தமிழகத்தில் அடக்குமுறை வருதோ, இல்ல ஆணவம் தலை தூக்குகிறதோ, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதுக்கிறமா எதுக்கலையா, நிக்கிறமா நிக்கலையா, அப்ப எங்களுக்கு தாங்க பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பாதுகாப்பை தமிழக அரசாங்கமே உருவாக்கு, இமிடியேட்டா உருவாக்கு. திருமாவளவன் உயிருக்கு அப்ப அச்சுறுத்தல் இருக்குன்றீங்க. திருமாவளவனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறனாலதான் நாங்கள் கேட்கிறோம். இல்லை என்றால் ஏன் கேட்கிறோம்? நாங்க பாதுகாப்பு போடுவோம் பிரதர், அது வேற பிரச்சனை. எங்களுக்கு இருக்கு, இளைஞரணி இருக்குது, நான் இளைஞரணி மாநில செயலர், தொண்டரணி, வலிமையான தொண்டரணி இருக்குது. எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க தேவை. இருந்தாலும் இந்திய நாட்டில் நாங்கள் வரி கட்டுறோம், இந்திய மக்களுக்காக போராடுறான். ஏன்டா நீங்களாம் திருட்டு பயல்களுக்கும் பிராடு பயலுக்கும் பித்ராட்ட பயல்களுக்கும் உங்களுக்கு இஜெட் பிரிவு, எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு கொடுப்ப மக்களுக்காக போராட எங்களுக்கு தர மாட்டீங்களா? எங்க வரி பணத்தை நீங்க சாப்பிடுறீங்க, எங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்கள் 2 கோரிக்கை பிரதர், ரொம்ப சிம்பிள் கோரிக்கை பிரதர், ரொம்ப வளவளலாம் இல்லை. எங்க தலைவருக்கு இஜெட் பிரிவு கொடு, இல்லையா எல்லாருக்கும் இஜெட் பிரிவு எடு, வச்சுக்கிறோம். ஒண்ணு கூட இல்ல, எடு நம்ம வச்சுக்கிறோம், களத்துல வச்சுக்கிறோம். நீ நான் பாத்துக்கிறோம். அதை ஓப்பனா சொல்ல, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை உனக்கு மட்டும் இஜெட் பிரிவு இல்லைன்னா வா மோதி பாப்போம். நேரடியாக சொல்றேன்ல, நானும் மறைச்சு கரைச்சு பேசல. நல்லா நீ மட்டும் ஆளை போட்டுக்கிருவ, ஆனா வளவளன்னு டைலாக் பேசிக்கிறோம். உனக்கு எதுக்கு இஜெட் பிரிவு? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கிறேன். நீ என்ன பெரிய மக்களுக்காக போராடுறியா, இல்ல மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறியா? இதெல்லாம் ஃபுல்லா செட்டிங் பிரதர். அதனால ஒண்ணு குடு, இல்லைன்னா இஜெட் பிரிவு எல்லாருக்கும் ஏழு. இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, என்னன்னா அந்த பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, அந்த வாகனம் திருமாவளவன் அவர்களோட காருக்கு பின்னாடி தான் வருது, ஏன் முன்னாடி வரல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஆக்சுவலா அதுல சில ரூல்ஸ் இருக்கு. அவங்க பின்னாடி தான் வரணும், முன்னாடி இல்ல. அதாவது முன்னாடி வரணும்னா அதுக்கு ரெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாக். எங்க நீ போய் பாருங்க, போய் போட்டோ எடுங்க. ஒயிட் பிளாக். ஒயிட் பிளாக் என்பது என்னவென்றால், எங்க தலைவர் முன்னாடி போகும்போது பின்னாடி இருந்து பாதுகாப்பு, எதுவும் பிரச்சனை வந்தா ஓடி போய் இது பண்றது. இன்னி நாங்க கேட்டிருக்கிறோம், தமிழக முதல்வரிடம் கேட்டிருக்கிறோம், இன்னைக்கு தான் கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்னொரு வண்டியும் கொடுக்க பாதுகாப்பு. அப்ப முன்னாடி வந்துடும். உங்களுக்கு புரியுதா? அது ரெட் பிளாக் இருக்கு. அவங்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, பின்னாடியும் பாதுகாப்பாக இருப்பாங்க. நிச்சயமாக தமிழக முதல்வர் கொடுத்து விடுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு விஜய் அவர்களை திருமாவளவன் ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்ணணும்? ஏன் அவர் பாஜக கைக்குலின்ற தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அது ஏன்? அதெல்லாம் யாரும் நாங்க எந்த வன்மத்தையும் நாங்க கக்கல. அன்பு தம்பி விஜய் மேல, விஜயை நாங்கள் அரசியல் படுத்துறோம்.
அவர் வந்து நல்ல குத்தாட்டம் போடுவார் சினிமாவில், சூப்பராக திரிசாவோட சேர்ந்து, நயன்தாராவோட சேர்ந்து. ஆனால் அரசியல் அப்படி அல்ல தம்பி. அரசியலை வந்து வெறும் குத்தாட்டம் போட முடியாது. ஆனால் இங்கே வந்து முறையாக அரசியல் பண்ணணும்ன்றக்க அன்பு தம்பி அரசியல் படுத்தணுமே தவிர அவர் மேல் எந்த வகையான வன்மமும் இல்லை. இல்லை சார், திரு திருமாவளவன் சொல்றாரு இவர் வந்து தமிழ்நாட்டோட அண்ணா சாரு, இவர் நாளைக்கு ஆட்சியில் உட்கார வச்சா நாளைக்கு பாஜக வந்துரும்ன்றாரு. இது எப்படி சார் சாத்தியம்? அது நாங்கள் இவரை சொல்லலை, ஓகே நல்லா கேட்டுங்க. எங்கள் தலைவர் விஜயை போய் அண்ணா சாரை சொல்ல, விஜயை அதுபோல் செய்து விடுவார்கள். எப்படி ஒரு அண்ணாசாரை உருவாக்கி அவர்கள் ஊழல் ஊழல் என்று சொல்லி இல்லாத ஊழலை ராஜா மேல சுமத்தி 2G சுமத்தி அவர் மேல வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லி ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஆனா அவர் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி இல்லைன்னு நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு அண்ணாசாரை எங்கே இருக்கிறார், எங்கே உறங்கி கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அதுபோல திமுகடா திமுகடா அப்படின்னு சொல்லி இவரை உருவாக்கி இயக்கி திமுக கவிழ்த்த பிறகு அதை எடுத்து பிஜேபி கொடுக்க, RSS கொடுக்க அது திட்டமிடுறாங்க. சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லை. இப்போ சொல்லி முடிஞ்சு தம்பி உஷாராயிட்டார்ல. நல்லா பாருங்க பிரதர், முக்கியமான நான் சொல்ற செய்தி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிஜேபிலாம் அப்படியே வந்து விஜய் மாதிரி உண்டா அப்படியா இருப்பான்னு யாரு இந்த ராஜா உட்பட, ஒரு லூசு ராஜா இருக்குன்னா காரைக்குடி லூசு அது உட்பட பிரதர் எல்லாமே ரெக்கார்டு இருக்கு பிரதர். நான் சும்மாலாம் சொல்ல, லூசுன்னு சொன்னேன்னா அந்த அவருக்கு வந்து சிசினிஃபிரியா என்று வியாதி இருக்கு. நம்ம சூரிய ஹாஸ்பிட்டலில் அவர் ரிப்போர்ட் இருக்கு. நான் வேணா ரிப்போர்ட் எடுத்து கையில் தரேன். சும்மா அவரால் போய் லூஸ் சொல்லி போட்டு நான் உட்காந்து பேசினா என் மேலே வழக்கு போட்டுற மாட்டாங்க. எனக்கு தெரியாது சங்கத்தமிழனுக்கு அங்கே என்ன லூசுன்னு போட்டாரா உங்க சேனல் பேர் என்ன? ஃபைன் தமிழ் சங்கத்தமிழ் லூசுன்னு சொன்னாரா அப்படின்னு வழக்கு போட்டா இவர் சிசினிஃபிரியா ரிப்போர்ட் வந்து அங்கே பண்ணியிருக்காருன்னு கொண்டா கையில் கொடுத்துருவேன். அப்போ மேட்டர் முடிஞ்சு. ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு சொன்னா இவர் ஆட்டுக்குட்டி சங்கத்தமிழ் சொன்ன வரவேற்க சொன்னா ரிப்போர்ட் இருக்கு, நான் கையில் கொடுத்துருவேன். ஆதாரம் இல்லாம சங்கத்தமிழ் பேச மாட்டேன். கரெக்டா? ஃபுல் ஆதாரம் இருக்குது. இன்னும் கூட இளம் பெண்களை வேவு பார்த்து 2 பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், தெரியுமா உங்களுக்கு? இங்க எவனா தைரியமா பேசுவாங்க இந்த பேச்சு, சங்கத்தமிழ் பேசுறேன்ல. இளம் பெண்களை வேவு பார்த்த இருவர்கள், இன்று ஒருத்தர் ஒரு உச்ச அதிகாரத்தில் இருக்கிறார், இன்னொருத்தர் அவரு கீழே இருக்கிறார். 2 மோட்டா பாய் சோட்டா பாய் யாருன்னு தெரியும். இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் இன்னைக்கு அவங்க உச்ச அதிகாரத்தில் இருக்கிறாங்க. யாரு? மக்களை கண்டுபிடித்துக் கொள்ள. எவ்வளவு தைரியமா நான் சொல்றேன். அதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. இளம் பெண்களை வேவு பார்த்தன்ற ரிப்போர்ட் அந்த காலத்தில் இவங்க மேல FIR போட்டிருக்கிறாங்க. ஹூ கில்டு லோயா கொண்டாந்து ரிப்போர்ட்டை தூக்கி அதை போடுவோம். 2002 யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாலும் ரிப்போர்ட்டை போடுவோம். அதனால ரிப்போர்ட்லாம் பேச மாட்டேன் பிரதர். ஃபுல் ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்கு. அந்த வகையில் இதுகளை பூரா செய்து இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆட்டுக்குட்டியை என்னைக்கு பிரியாணி போட போறாங்க தெரியல. நாங்கள் போட மாட்டோம். பிரியாணி அவங்களே போட்டுருவாங்க. போட்டாங்களா? முதல்ல வந்து நல்லா ஏற்றி விட்டாங்க. ஏறினாரு மாநில தலைவர்னு. திடீர்னு ஒரு நாள் நீ சரிப்பட்டு வர மாட்டேதுக்கலாம் வான்னு உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ நீயா வந்து எங்களுக்கு எதிர்ப்பா நீ வந்து கத்திக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஆனால் பிரியாணி சங்கத்தமிழனோ விடுதலை சிறுத்தை போட மாட்டாங்க. ஆனால் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த குறிப்பை போட்டுருவாய். கவனமாக இரு தம்பி. அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்ல ஒரு கோரிக்கை மனு கொடுக்க போறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க சார். இது இன்னைக்கா? ஆமா இன்னைக்கு. அதாவது அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க அதே கோரிக்கை தான், ஏன் வந்து இதெல்லாம் பிரைவேட் ஆகுறீங்க, கவர்மெண்டே நடத்தணும் அப்படின்ற அதே கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நீ விசிகாவினர் இதை பத்தி பெருசா பேசல. இல்ல இப்ப எனக்கு வந்து இப்ப நீங்க சொன்னதுமே எனக்கு செய்தி இப்ப நான் செக் பண்ணிடுறேன். அந்த கைது செய்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி இந்த செயல்பாட்டை நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்க பாவம் ஏழைகள் வந்து அது துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து போராடுறாங்க. போராடும் பொழுது நீங்கள் வந்து அவங்கள வந்து நசிக்கக்கூடாது, கைது செய்வது தவறு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் அவர்கள் பக்கம் நிற்போம். பொறுத்திருந்து பாருங்க. இப்போ எங்கள் தலைவருக்கு செய்தி ஏன் கிடைச்சிருக்கு, நாங்கள் அவங்கள பக்கம் நின்று நாங்கள் போராடுவோம். ஏன்னா ஏற்கனவே வந்து திருமுகவளவன் இந்த தொழிலேருந்து அவங்களாம் வெளியில் வரணும், அதனால தான் நான் வந்து இப்படி பேசினேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசுகிறேன், ஒரு இரட்டை நிலைப்பாடாகவே பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இல்லை. உங்களுக்கு உண்மை கருத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நல்லா கேட்குறீங்க. திருப்பி நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க தம்பி. பழைய விஷயத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்க. என்னன்னா, நாங்கள் என்றைக்குமே துப்புரவு பணியாளர்களுக்கு பக்கம் என்று பேசுவோம். ஆனால் அவங்களே தலைமுறை அந்த தொழிலை செய்யணும்னு என்ன இருக்குது? நான் ஓப்பனாக கேட்பேன். ஒரு பையன் வந்து துப்புரவு தொழிலை செய்கிறாப்புல, அவங்க பிள்ளையும் அதே செய்யணுமா? படித்து கிடிச்சு முன்னேறி போகட்டும். இப்போ எங்கள் கட்சியிலே ஒருத்தர் இருந்தாருங்க, மதுரைக்காரு. அவர் வந்து துப்புரவு பணியாளருடைய பிள்ளை. ஆனால் இன்றைக்கி IAS அதிகாரி ஆந்திராவில் இருக்கிறாப்புல. அப்போ எப்படி அவர் வந்திருக்கிறாரு? அவங்க அம்மா அப்பா நீனும் துப்புரவு பண்ணுறான்னு வச்சு தான் போயிருக்க முடியுமா? ஏதோ நம்ம தலையெழுத்து நம்ம விதி வேலை பார்க்குறீங்க, ஆனால் தொடர்ந்து செய்யாதீர்கள். அப்போ நாங்கள் வலியுறுத்துறோம். நாங்கள் மட்டும் இல்லை, அம்பேத்கரே சொல்கிறாரு. அதாவது கேவலமான தொழில் எதையுமே செய்யாதீர்கள், செத்த மாட்டை உரிக்காதீர்கள், செத்த மாட்டை சாப்பிடாதீர்கள். அவங்க வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்களே சார். அதாவது வாழ்வாதாரம். அப்போ அந்த இவனு கொடுங்க, அந்த பிராமணர்கள்லாம் சும்மா தர்றாங்க, ரொம்ப நோஞ்சானா தர்றாங்க. அவங்க என்ன செத்த மாட்டை பார்சல் பண்ணி கொடுப்போமா? சொல்லுங்கள் பிரதர், கொடுத்துருவோம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு பூரா நல்லா இருக்குது, நல்லா நெய் சாப்பிடுவீங்க, நெய்களும் தயிர் சாதங்களும் அடித்து ஏற்றுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது. இவன் பாவம் அன்றாடம் காய்ச்சி ஒன்றும் இல்லை, இவன் சாப்பிட்டுவான். வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றான். நீ கொடு அவனுக்கு.
நல்லா கொடுத்து விடு, அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்ல. அதனால அம்பேத்கர் அந்த காலத்தில் சொல்லிட்டார், பிரதர், இப்படி இழிவான தொழில்களை செய்யாதீர்கள். ஏன் நீங்கள் போய் கழுவணும்னு என்ன இருக்குது விதி? அது என்ன கதை தெரியுமா? உங்களுக்கு கதை சொல்கிறேன். மகாத்மா காந்தி சொல்கிறார் டயலாக், அடுத்த ஒரு பிறவி நான் பிறந்தால் நான் ஒரு துப்புரவு பணியாளராகவே பிறக்க விரும்புகிறேன். அதுக்கு அம்பேத்கர் என்ன பதில் சொன்னார், அடுத்த பிறவி என்ன இருக்குது, நீ இந்த பிறவியை போய் கழுவு அப்படின்றாரு. பெரிய விவாதம் நடந்துச்சு பிரதர் அந்த காலத்தில். உடனே மகாத்மா காந்தி, அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், கொஞ்சம் மனசு வந்து போய் அவர் சொல்வதில் அம்பேத்கர் சொல்ல கருத்து இருக்கிறது உண்மைதான், ஆக நான் அடுத்த பிறவிக்கு முன்னாலே இந்த பிறவியில் நானே கழுவுகிறேன் என்று சொல்லி அவருடைய பாத்ரூமை கடைசி வரைக்கும் அவரே கழுவினார். இதெல்லாம் சத்தியசோதனை புத்தகத்தில் இருக்குது, அந்த புத்தகமே கையில் இருக்குது, நான் அதை படித்து காட்டுறேன் உங்கள்கிட்ட வேணும்னா. அதனால் அது மாதிரி இருக்கிற பிரச்சனை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர் என்பது கடுமையான தொழில், மிகவும் மோசமான தொழில். அவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. சட்டமன்ற தேர்தல் வரை நெருங்கிருச்சு. திமுக கூட்டணியும் விசிகவும் எப்படி இருக்கு, இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து சீட்டு எவ்வளோ கொடுப்பாங்கன்றது தெரியல. இந்த வாட்டி அதிகமாக கேட்பீங்களா கம்மியாக கேட்பீங்களா, என்ன சார் நடக்க போகுது? டபுள் டிஜிட் வாங்கிடுவோம் பிரதர். டபுள் டிஜிட் வாங்கி நாங்கள் டபுள் டிஜிட் வெற்றி பெற்றுவோம் பிரதர். அதனால் நல்லா இருக்குது. எங்களுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் எந்த வகையான முரண் இல்லை. எல்லாமே நட்பு ரீதியாக இருக்குது, தெளிவாக இருக்கிறது. நல்ல சீட்டு எங்களுக்கு நிச்சயமாக ஒதுக்குவார். ஏன்னா ஒரு சைடு வந்து ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசியிருக்கிறதாவும், நாளை பின்ன காங்கிரஸும் தாவேக்காவுமே கூட்டணி போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் எப்படி போனால் நமக்கு என்ன பிரதர்? நமக்கு வந்து சனாதானத்தை வேற இருக்க வேண்டும், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும். அப்ப நிகழ்காலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், அதில் தொடர்வோம், நல்ல சீட்டு வாங்குவோம், வெற்றி பெறுவோம். அவ்வளவுதான் மேட்ரு. காங்கிரஸே வெளியே போனாலும் விசிகா திமுக அவங்க போறாங்களா போகலையான்றது உங்க கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் போக மாட்டாங்க, சரிங்களா? ராகுல் காந்திக்கும் தளபதி ஸ்டாலினுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்ற சொல்லாடலை முதலில் பயன்படுத்தியவரே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவிலேயே. அதுக்கு அடுத்த பிறகுதான் பல தலைவர்கள் பேசினாங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் பிரிவார்களா? பிரிவதற்கு வாய்ப்பில்லை. இணைந்து இருப்பார்கள், இணைந்து இருப்போம். நாங்கள் டபுள் டிஜிட் நம்பர் வாங்குவோம். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? தேர்தல் வேலைகளை பற்றி பிரச்சனை இல்லை, அது நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து சாதாரணமாக அதை டீல் பண்ணிடுவோம். நோ ப்ராப்ளம். எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை. அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி. நடப்பு அரசியல் குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.